It's story time. கைலாஷ் செஞ்சு வச்சிருந்த ரோபோ பல்லி ஏன் துப்பறிவாளர் ராகேஷோட கவனத்தை ஈர்த்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. அவர் பிரசன்னா கிட்ட இந்த பல்லியோட மூக்கு நுனியில எரியற நீல நிற விளக்க பார்க்கும்போது இந்த பல்லி ஏதோ ஒரு ரிமோட்டோட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கு, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்டாரு. இப்ப பிரசன்னா அவர்கிட்ட, ஆமா அங்கிள், இந்த ரோபோ பல்லிய கைலாஷ் செய்யும்போது இதை ரிமோட் வழியா ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் செஞ்சான். பல்லியோட 4 கால்லையும் வேக்யூம் ரப்பர் புஷ் இருக்கிறதுனால இந்த பல்லியால சுவர்லையும் ஏற முடியும். பாருங்க, உண்மையான பல்லி எப்படி தன்னோட இரையோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக வாலை ஆட்டுமோ அதே மாதிரி இந்த பல்லியும் வாலாட்டுது அப்படின்னு சொன்னான். எல்லாரும் பல்லியை பார்க்கும்போது அது நிஜமாவே வாலை ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ராகேஷ் ரொம்பவே பரபரப்பாயிட்டாரு. இந்த பல்லியோட ரிமோட் இப்ப யாருகிட்ட இருக்கு அப்படின்னு அவரு கேட்டப்போ, ரிமோட் கைலாஷ் கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிக்கந்தர் சொன்னாரு. உண்மையிலேயே அந்த ரிமோட் கைலாஷ் கிட்ட தான் இருந்துச்சு. செயற்கை செந்தீவில் இருந்த ஒரு இருட்டு அறையில அரை மயக்க நிலையில இருந்த கைலாஷ் எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சு தங்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு அப்படின்னு பேண்ட் பாக்கெட்டையும் ஷர்ட் பாக்கெட்டையும் செக் பண்ணும்போது தான் அவனோட பேண்ட் பாக்கெட்ல இந்த ரிமோட் இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. யாராவது தன்னோட பல்லிய பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற நினைப்புல அவனும் அப்பப்ப அந்த ரிமோட் வழியா பல்லியை இயக்கிக்கிட்டு இருந்தான். ராகேஷ் இப்ப பிரசன்னா கிட்ட, சீக்கிரமா இந்த பல்லியை ஸ்கேன் செஞ்சு எந்த இடத்துலேருந்து இந்த பல்லி ஆபரேட் ஆகுதுன்னு பாரு, அந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸை வச்சு அது இந்தியாவிலேருந்து ஆபரேட் ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு உடனே தெரியணும் அப்படின்னு சொன்னாரு. பிரசன்னா பல்லியை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராகேஷ் ஏதோ தீவிர யோசனையில இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரோபோ பல்லியை எந்த இடத்துலேருந்து இயக்குறாங்கங்கிறத பிரசன்னா கண்டுபிடிச்சிட்டான். அவன் ராகேஷ் கிட்ட கோஆர்டினேட்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த இடம் பசிபிக் ஓஷன்ல காட்டுது அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ராகேஷ் சிக்கந்தர்கிட்ட, நிஜமாவே உங்க ஸ்டூடெண்ட் கைலாஷ் ரொம்ப பெரிய புத்திசாலி தான், அவனை கடத்தி எந்த இடத்துல வச்சிருக்காங்கங்கிற கோஆர்டினேட்ஸை இவ்வளவு தெளிவா நமக்கு தகவலை அனுப்பிட்டான். ஒரு சின்ன பையன்னு கூட பார்க்காம செயற்கை செந்தீவை சேர்ந்த விஞ்ஞானிகள் கைலாஷை கடத்தியிருக்காங்க. இதுக்கான பதிலடி அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில இருக்கணும். சின்ன பசங்கன்னு அவங்க நினைக்கிறவங்க தான் அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். செயற்கை செந்தீவுக்கு எதிராக நாம எடுக்க போற ஒவ்வொரு நடவடிக்கையையும் சின்ன பசங்க தான் முன்னாடி நின்று செய்ய போறாங்க. அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை மட்டும் நாம செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. சிக்கந்தர் அவர் சொன்னதை நம்பாத மாதிரி, சின்ன பசங்களா, யாரு, பிரசன்னாவும் ரோஷனுமா அப்படின்னு கேட்டாரு. ராகேஷ் அவர் சொன்னதை கொஞ்சம் திருத்தி கைலாஷும் பிரசன்னாவும் ரோஷனும் அப்படின்னு சொன்னாரு. அவரோட திட்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருந்த எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க. இப்ப ராகேஷ் சொன்னாரு, கைலாஷ் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை பர்ஃபெக்டா ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டான். அவன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரோபோ பல்லியே அதுக்கு சாட்சி. இப்ப அவன் எங்க இருக்காங்கிற கோஆர்டினேட்ஸையும் அவன் நமக்கு தெரியப்படுத்திட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல பிரசன்னாவும் ரோஷனும் செயற்கை செந்தீவுக்கு பயணமாக போறாங்க. அவங்க அங்க போய் முதல் கட்டமா கைலாஷையும் ரகுவீரையும் வெற்றிகரமா காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வர போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் சில வேலைகளை நான் கொடுக்க போறேன். அவங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சிக்கந்தருக்கு தான் சின்ன பசங்களை நம்பி இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்கிறோமே அப்படின்னு கவலை இருந்துச்சு. ஆனா பிரசன்னாவும் ரோஷனும், நாங்க என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லுங்க, நாங்க யாருங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டு கைலாஷையும் ரகுவீரையும் நாங்க கூட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாங்க. ராகேஷ் சிக்கந்தர்கிட்ட, நாம தான் அவங்க சின்ன பையன்னு நினைச்சு பெரிய வேலைகள் எதையும் கொடுக்காம இருக்கோம். பெரிய வேலைகளை கொடுக்கும்போது தான் அவங்களோட வலிமை என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ராகேஷ் இப்ப கைலாஷோட ரோபோ பல்லியை எடுத்து
அதோட ஒவ்வொரு பாகத்தையும் முழுமையா பார்த்தாரு. நடுநடுவுல பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கைலாஷ பாராட்டினாரு. இப்ப அவரு பிரசன்னா கிட்டையும் ரோஷன் கிட்டையும் கைலாஷ் ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கா இந்த பள்ளியை ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். நம்ம கிட்ட இப்ப இந்த ஒரே ஒரு பள்ளி மட்டும்தான் இருக்கு. இதை வச்சுதான் கைலாஷ் இருக்கிற இடத்தோட கோஆர்டினேட்ஸை நம்மால எடுக்க முடியும். அதனால இந்த பள்ளிக்கு எந்த விதமான சேதமும் வந்துடக்கூடாது. ஆனா அடுத்த 2 மாசத்துக்குள்ள நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு நாளைக்கு 20 பள்ளின்னு டார்கெட் வச்சுக்கிட்டு 1200 புது பள்ளிகளை இதே மாதிரி ரெடி பண்றீங்க. செயற்கை செந்தீவுக்கு எதிரா இந்த பள்ளிகளை நாம உளவாளிகளாவும் ஆயுதமாவும் பயன்படுத்த போறோம். அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த பள்ளிகளை நீங்க உருவாக்குங்க. இந்த பள்ளிகள் உருவானதுக்கு அப்புறம் இதுல எந்த விதமான குறையுமே இருக்கக்கூடாது. ஏன்னா குறைகள் இருந்து அதை கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்கு நம்மகிட்ட இப்ப நேரம் இல்ல. அதனால கைலாஷ் செஞ்ச மாதிரி முதல் தடவை செய்யும் போதே நாம சரியா செஞ்சிடணும். நீங்க இந்த பள்ளியை என்ஹான்ஸ் பண்ணி புது பள்ளிகளை உருவாக்கும் போது என்னென்ன செய்யணுங்கிறத இப்ப நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சாரு. முதல்ல இந்த பள்ளியோட மூக்கு நுனியில இருக்கிற நீல நிற இண்டிகேட்டரை எடுத்துடுங்க. அது இருந்துச்சுன்னா இது ஒரு செயற்கை ரோபோ பள்ளிங்கிறது பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும். இண்டிகேட்டரை எடுத்த இடத்துல நல்ல ஒரு ஹை சென்சிட்டிவ் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பள்ளியை கொண்டு போய் செயற்கை செந்தீவில் விடும்போது அங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்களோ அது அப்படியே நமக்கு இங்க கேட்கணும். அவங்க பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணி உலகம் முழுக்க இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்கங்கிறத கேட்கறதுக்கு பச்சை நிற உளவு நட்சத்திரத்தை வச்சிருக்கிற மாதிரி நாம பெரிய செலவு எதுவும் பண்ணாம இந்த உளவு பள்ளிகளை தயார் செஞ்சு செயற்கை செந்தீவில் என்ன பேசிக்கிறாங்கங்கிறத கேட்கணும். இந்த 1200 பள்ளியையும் தனித்தனியா இயக்கறதுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனி நம்பர் கொடுத்துடுங்க. நமக்கு தேவையானப்போ எல்லா பள்ளிகளையும் ஒன்னா இயக்கறதுக்கு செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க. ஒவ்வொரு பள்ளியும் எங்க இருக்குன்னு அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்ஸை வச்சு சிஸ்டம்ல லைவா கொண்டு வர்ற வேலையை பிரசன்னா எடுத்துக்கட்டும். இந்த வேலைகளை நீங்க செஞ்சு முடிக்கும்போது செயற்கை செந்தீவில் இருக்கிற யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நம்ம கிட்ட 1200 பள்ளி உளவாளிகள் இருப்பாங்க. இப்ப இந்த பள்ளி உளவாளிகளை எப்படி ஆயுதமாவும் பயன்படுத்த போறோம்னு சொல்றேன். தன்னோட இறையோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக பள்ளிகள் வாலாட்டுற மாதிரியே கைலாஷ் இந்த ரோபோவை வடிவமைச்சிருக்கான். 8 சின்ன சின்ன கூடுகளா இருக்கிற பள்ளியோட வாலை கரெக்டா சென்டர் பண்ணி அலைன் பண்ணி பள்ளியோட வாலை வாலாட்டுற மாதிரி இயக்கியிருக்கான். இந்த கூடுகளுக்குள்ள நாம ஒண்ணுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற கெமிக்கல்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ண போறோம். பள்ளியோட வால் நேர இருக்கும்போது இந்த கெமிக்கல்ஸ் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணாது. ஆனா பள்ளி தன்னோட வாலை வளைக்கும் போது இந்த கெமிக்கல்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ரியாக்ட் ஆகி கண்கள் எரியற மாதிரியான ஒரு புகையை வெளியேற்றும். கண்ணுக்கு எரிச்சல் மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல இந்த புகையில கண்ணு இருக்கும்போது கண்ணோட பார்வையே பறி போயிடுற அபாயமும் இருக்கும். இந்த புகையை முதலா கண்ணுல உணரும் போதே அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் இதோட அபாயத்தை புரிஞ்சுகிட்டு அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்து வெட்ட வெளிக்கு வந்துடுவாங்க. ஒரு மூடப்பட்ட அறைக்குள்ள இந்த பள்ளி வெளியில விடுற புகை குறைஞ்சு மறுபடியும் அந்த அறை பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். இந்த 2 மணி நேரத்தை நாம ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். கைலாஷ் செஞ்சிருக்கிற இந்த ரோபோ பள்ளியோட வாயில இப்ப ஒரு பல் கூட கிடையாது. ஆனா நீங்க ரெடி பண்ண போற 1200 பள்ளிக்கும் டைனோசாரோட பல்லு மாதிரி நல்ல ஷார்ப்பான பல்லு இருக்கணும். 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா பள்ளிகளுமா சேர்ந்து அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ், கண்ட்ரோல்ஸ், வான்மண்டல பாதுகாப்பு எல்லா சிஸ்டம்ல இருக்கிற ஒயர்களையும் கடிச்சு போட்டுடணும். ஆனா இந்த பள்ளிகளோட பயன்பாடு இதோட முடியல. 2 மணி நேர முடிவுல இந்த பள்ளிகள் எல்லாம் அவங்களோட மொத்த கண்ட்ரோல் சிஸ்டம்லையும் இருக்கிற ப்ராசஸர் பக்கத்துல போய் நின்னுடணும். செலக்ட் ஆல் கொடுத்து எல்லா பள்ளிகளையும் ஒன்னா இயக்கும்போது இந்த பள்ளிகள் எல்லாம் ஒரு தற்கொலை படையா மாறி அதோட வயிற்று பகுதியில நாம ஸ்டஃப் பண்ண போற வெடிபொருளை வச்சு அந்த பள்ளிகள் எல்லாம் வெடிச்சு சிதறி ப்ராசஸரையும் டேமேஜ் பண்ணி செயற்கை செந்தீவோட மொத்த செயல்பாட்டையும் முடக்கிடணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா செயற்கை செந்தீவை அழிக்கிறது எந்த ஒரு நாட்டுக்குமே ஒரு பெரிய சவாலா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ராகேஷ் சொன்னதை
மற்ற 3 பேரும் ரொம்ப பிரமிப்போட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிக்கந்தர் அவர்கிட்ட, ஒரு விஞ்ஞானிக்கும் டிடெக்டிவுக்கும் இதுதான் வித்தியாசம். ரோபோ பல்லியை ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டா மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதே பல்லியை என்ஹான்ஸ் பண்ணி அதை ஒரு உளவாளியாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்துறத பற்றி யோசிக்கிறது ஒரு டிடெக்டிவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ரோஷன் ராகேஷ் கிட்ட, எப்படியும் இந்த பல்லியோட காம்போனன்ட்ஸை எல்லாத்தையும் 3D பிரிண்டரை வச்சு தான் பண்ண போகிறோம். அதை பண்ணும்போதே 180 டிகிரிஸில் சுழல்ற மாதிரி 2 ஹை டென்சிட்டி கேமராவை செஞ்சு அதையும் பல்லியோட கண்களில் பொருத்திடலாம். கேட்குற பல்லி இப்போ பார்க்குற பல்லியாகவும் மாறிடும். எல்லா பல்லிக்கும் 3D பிரிண்டரை வச்சு உண்மையான பல்லிக்கு இருக்கிற தோல் அமைப்பு மாதிரியே வெளிப்புற தோற்றத்தையும் தயார் செஞ்சிட்டோம்னா இது ரோபோ பல்லின்னு நாம சொன்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னான். இப்ப சிக்கந்தர் ராகேஷ் கிட்ட, நீங்க சொன்னது சரிதான், பல்லியோட என்ஹான்ஸ்மெண்ட்டை பத்தி நீங்க சொல்லும்போது எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க மிஸ் பண்ண 2 பாயிண்ட்ஸையும் சரியா சொல்லி ரோஷன் உங்களை விட பெரிய டிடெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் சொன்ன மாதிரி கேட்குற பல்லி பார்க்குற பல்லியாகவும் மாறும்போது செயற்கை செந்தியோட செயல்பாடுகளை இங்கேருந்தே மொத்தமாக நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ ரோஷன் ராகேஷ் கிட்ட 20 3D பிரிண்டர் இருக்கிற மாதிரியான ஒரு லேபை நான் அடுத்த 2-3 நாளைக்குள்ளே செட் பண்ண போகிறேன். இந்த வேலை முழுசாக முடிகிற வரைக்கும் நானும் பிரசன்னாவும் லேபை விட்டு வெளியே வரவே மாட்டோம். எங்களுக்கு தேவையான சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே லேபுக்குள்ளே அனுப்பிடுங்க. அடுத்த 1 மாசத்துக்குள்ள பல்லியோட வாலில் ஸ்டஃப் பண்ண வேண்டிய கெமிக்கல்ஸையும் பல்லியோட வயிற்றுல ஸ்டஃப் பண்ண வேண்டிய வெடிப்பொருட்களையும் நீங்கள் உரிய அனுமதியோட வாங்கிக்கிட்டு வாங்க. 1200 பல்லிகளையும் 2 மாசத்துக்குள்ள தயாராகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். கடைசி 1 வாரம் வெடிமருந்துகளையும் கெமிக்கலையும் ஸ்டஃப் பண்ணி பல்லிகளோட மேல் தோலை பொறுத்துற வேலையை முடிச்சாச்சுன்னா எல்லாமே ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்னான். சிக்கந்தரோட மேற்பார்வையில் பல்லிகளை தயாரிக்கிற பணியை விட்டுட்டு ராகேஷ் கெமிக்கல்களையும் வெடிமருந்தையும் வாங்கறதுக்கும் ரோஷன் பிரசன்னாவோட பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறதுக்கும் கிளம்பினாரு. முதல் 1 வாரத்தில் வெறும் 20 பல்லிகளை மட்டும்தான் தயார் செய்ய முடிஞ்சுது. ஆனால் அந்த 20 பல்லிகள்லையும் இருந்த குறைகளை எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் உற்பத்தியை வேகப்படுத்தினாங்க. ஆனால் சொன்ன மாதிரி அடுத்து வந்த 2 மாசத்துக்குள்ள 1220 பல்லிகளை முழுசா தயார் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லா பல்லியும் பிரசன்னா கையில் இருந்த ரிமோட்லையும் அவனோட டேப்லையும் கனெக்ட் ஆகிருந்துச்சு. எல்லா பல்லிகளையும் தனித்தனியாகவும் ஒன்றா சேர்த்தும் இயக்க முடிஞ்சுது. அதிகமாக உற்பத்தி செஞ்ச 20 பல்லிகளை வச்சு கெமிக்கல்கள் ரியாக்ட் ஆகி ஒழுங்காக புகை வருதா, சொன்ன லேட்டிடியூட் லாங்கிடியூடுக்கு பல்லிகள் சரியாக போகுதா, கடிக்க சொல்கிற ஒயர்களை சரியாக கடிக்குதா, வெடிமருந்து வச்சு இயக்கும்போது சரியாக வெடிக்குதான்னு எல்லா வகையிலையும் சோதிச்சு பார்த்து திருப்தி அடைஞ்சாங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.